Hi Flames, welcome to Flames to Fashion. இன்னைக்கு டே 7 என்னோட சில்க் த்ரெட் பேங்கிள் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். அண்டு இது நான் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் செய்ய ஆரம்பித்தது என்னுடைய க்ரியேட்டிவிட்டி வெளியில் கொண்டு வரத்துக்கு தான். பட் அதுவே எனக்கு ஒரு அடையாளமாக மாறும் நான் அப்போ நினைக்கவே இல்லை. பட் நான் இப்போது ட்ரைனிங் போனேன் அப்படின்னாக்கா என்னுடைய சாரீஸ், என்னுடைய ப்ளவுஸ் டிசைன், என்னுடைய ஹேர் பேண்டு அண்ட் என்னுடைய வளையல் அண்டு மை ஹியரிங்ஸ் எல்லாமே ஒரு நோட்டட் திங்ஸாக மாறிடுச்சு இப்போது. அதர்வைஸ் நான் நான் ஆர்டினரியாக போனேன் அப்படின்னாக்கா இது கவிதாவோட மேனரிசம் இல்லையே, ஏன் இந்த மாதிரி இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னுடைய டேலண்ட், என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே நான் வெளியில் காட்டிகிட்ருக்கிறேன். பட் என்ன கவிதாவாக தெரியறதை விட என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஸ்கில்ஸ் எல்லாருக்கும் தெரியறது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது போல தான் இன்றைக்கி நாம் இந்த சாரீக்கான பேங்கிள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ராமர் க்ரீன் சாரீ, அதில் காப்பர் கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் நான் இந்த டிசைன் நான் பண்ணேன். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராயல் லுக் கிடைக்கிற மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் அந்த க்ரீன் சாரீ க்ரீன் அடியில் சுற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காப்பர் சைடில் கொடுத்துருக்கேன். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்துக்குமே பேர்ல் செயின் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா போடும்போது இப்போ இந்த மாதிரி தொங்குமா, அது ஒரு ராயல் லுக்காக நமக்கு கிடைக்கும். அது ப்ளஸ் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேங்கிளில் இந்த டைமண்ட் ஷேப்பு கிளிப்டு ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். தெரியுதுங்களா? நீங்கள் இதுக்கெல்லாம் மெட்டீரியல்லாம் ரொம்ப ஆகும்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி தான் மெட்டீரியலே. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு காஸ்ட்டே கிடையாது. பட் நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இது எல்லாத்துக்குமே அந்த லுக்கை கொடுக்கறதுக்கே காரணம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ஒர்க் தான், ஒன்றும் பெரிய வேலைலாம் கிடையாது. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கணும். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய பேங்கிள் டிசைன் எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பேங்கிள் டிசைனுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.